தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 7 மணி அளவில் இந்த ஒரு வீடியோ பதிவு பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி அந்த ஒரு வீடியோ பதிவில் தமிழ்நாட்டில் நேற்று பல்வேறு இடங்களில் மழை வெளுத்து வாங்கியிருக்கு. குறிப்பாக திருவண்ணாமலை, வேலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் பல இடங்களில் பார்த்திங்கன்னா மழை வெளுத்து வாங்கி சில இடங்களில் தற்காலிக வெள்ளப்பெருக்கம் ஏற்பட்டிருக்கு. அதை பற்றி நம்ம பின்னாடி பார்ப்போம், மழை அளவுகள் பற்றி. இந்த நேரத்தில் இன்றைக்கி இந்த ஒரு வீடியோ பதிவில் தமிழ்நாட்டில் அடுத்த 24 மணி நேரம் மழை எப்படி இருக்கும், எங்கெங்கே மழை பெய்ய வாய்ப்புள்ளது, இந்திய வானிலை மையம் சைட்லேருந்து ஒரு அறிவிப்பு வந்திருக்கு. அந்த அறிவிப்பில் என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு விரிவான விளக்கங்களை இந்த ஒரு வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அப்போ தான் நம்ம பதிவு செய்யக்கூடிய வீடியோ பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோ பதிவுக்கு போகலாம். அதாவது நீங்கள் இந்த ஒரு செயற்கைக்கோள் படத்தில் பார்க்கும்போது தெரிய வரும். அதாவது நம்மளுடைய கர்நாடகா பகுதியில் ஒரு குறைந்த காற்று சுழற்சி நிலப்பகுதியில் நீடித்து வருகிறது. இது நம்ம எதிர்பார்த்தது தான். நம்ம முன்னாடியே நம்ம சொல்லியிருந்தோம், 10ஆம் தேதி மேலே நம்ம தென் மாவட்டங்களில் மற்றும் கொங்கு மாவட்டங்களில் மழை தீவிரமடைன்னு சொல்லியிருந்தோம். அந்த நிலையில் தான் இப்போதைக்கு அந்த இடங்களில் காற்றும் மழை மேகங்கள் இருக்குது. அதை நீங்கள் பார்க்கும்போது இந்த செயற்கைக்கோள் படத்தை பார்க்கும்போது தெரிய வரும் அந்த இடங்கள் எந்த அளவுக்கு மழை தீவிரமாக இருக்குங்கிறத. இப்போது கடந்த 24 மணி நேரத்தில் மழை பதிவான இடங்களை பார்ப்போம். செயற்கைக்கோள் படத்தில் நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க. மோரோவர் நேற்று பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக நம்மளுடைய ராணிப்பேட்டை மாவட்டம், வேலூர் மாவட்டம், திருவண்ணாமலை மாவட்டத்தில் பரவலான இடங்களில் நல்ல மழை பதிவாகியிருக்கு. பல்வேறு இடங்களில் கனமழையும் ஒரு சில இடங்களில் மிக கனமழையும் பதிவாகியிருக்கு. அதேபோல் தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களிலும் கனமழையும், நம்மளுடைய திருப்பூர் மாவட்டம், ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்களிலும் கனமழையும் பதிவாகியிருக்கு. சத்தியமங்கலம் பகுதியில்னா கனமழை பெய்து சில இடங்களில் காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்டிருக்கு. அதேபோல் திருப்பூர் மாவட்டத்தில் நீண்ட நாட்களுக்கு பிறகு கனமழை பல்வேறு இடங்களில் பதிவாகியிருக்குங்கிறது குறிப்பிடத்தக்கது. தென்மேற்கு பருவமழையில் கூட இந்த அளவுக்கு மழை பெய்யல. திருப்பூர் மாவட்டத்தில் தென்மேற்கு பருவமழை காட்டிலும் கூடுதலாக நல்ல மழை பதிவாகியிருக்கு. இப்போ திருப்பூர், ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்களில் கூடிய சீக்கிரமாக கொங்கு மண்டலங்களில் பிற இடங்களிலையும் நல்ல மழை பதிவாக போகிறது. சேலம் மாவட்டத்தில் 6 சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருக்கு. நீண்ட நாட்களுக்கு பிறகு சேலத்திலையும் நல்ல மழை பதிவாகியிருக்கு. அதிகபட்சமாக நம்ம பார்க்கும்போது திருவண்ணாமலை மாவட்டம், அதே போல் பார்த்திங்கன்னா வேலூர், ராணிப்பேட்டை மாவட்டங்களில் 12 சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருக்கு. நீங்கள் இந்த ஒரு காற்று வரைபடத்தில் பார்க்கும்போது தெரிய வரும், நம்மளுடைய முன்னாடியே சொன்ன மாதிரி கர்நாடகா மற்றும் தமிழகத்தின் எல்லைப் பகுதியில் ஒரு குறைந்த காற்று சுழற்சி நிலப்பகுதியில் அந்த ப்ரெஷர், அதாவது காற்றோடைய ப்ரெஷர் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல காணப்பட்டு இருக்கிறது நீங்கள் பார்க்கும்போது தெரிய வரும். இதன் காரணமாக காற்றோடைய திசை மொத்தமாக மாற்றமடைகிறது. இது நீங்கள் பார்க்கும்போது தெரிய வரும் எந்த திசையில் காற்றோடைய ஓட்டம் இருக்குங்கிறது. அதாவது இந்த ஒரு காற்று சுழற்சி நம்மளுடைய ஓசூர் மற்றும் நம்மளுடைய சேலத்தின் கர்நாடகா உள்ளிட்ட இடங்களில் நீடிக்கிறத நீங்கள் பார்க்கலாம். இது தென் மாவட்டங்கள், கொங்கு மாவட்டங்கள் வழியாக மழை மேகங்கள் உருவாக்கி இது பார்த்திங்கன்னா உள் மாவட்டங்களை நோக்கி நகர்வதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளை இந்த ஒரு காற்று பிணைப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இன்று பார்த்திங்கன்னா மோரோவர் பல இடங்களில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி கனமழை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நேற்றை விட சற்று கூடுதலான இடங்களிலே இன்றைக்கி பார்த்திங்கன்னா மழை பெய்வதற்கான வாய்ப்பு சாத்தியங்களும் உண்டு. கொங்கு மாவட்டங்கள் அதிக பெனிஃபிஷரி இன்றைக்கி பார்த்திங்கன்னா மழை பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. தென் மாவட்டங்களிலும் பல்வேறு இடங்களில் நல்ல மழை பதிவாகும். தென் மாவட்டங்களான நம்மளுடைய மதுரை, தேனி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் நல்ல மழை பதிவாகிறதுக்கான வாய்ப்பு சாத்தியக்கூறுகள் இன்றைக்கி உள்ளது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த காற்று பிணைப்பு மிக மிக ஃபேவரபுளாக இருக்கிறது நீங்கள் பார்க்கும்போது தெரிய வரும். இந்த காற்று பார்த்திங்கன்னா அந்த மாவட்டங்களுக்கெல்லாம் ஒரு மழை கொடுக்கக்கூடிய, மழை மேகங்களை கடத்தக்கூடிய அளவுக்கு ஒரு திறன்பட இன்றைக்கி பார்த்திங்கன்னா செயல்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இன்று பார்த்திங்கன்னா சிறப்பான சம்பவங்கள் உள் மாவட்டங்களுக்கு இருக்குது. மாவட்டங்கள் வாரியாக பார்க்கும்போது இன்றைக்கி பார்த்திங்கன்னா அக்டோபர் 10ஆம் தேதி இன்று பார்த்திங்கன்னா மதுரை மாவட்டம், திண்டுக்கல், கரூர், அதே போல் பார்த்திங்கன்னா ஈரோடு, திருப்பூர், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, கள்ளக்குறிச்சி, திருச்சி, தஞ்சாவூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் பரவலான இடங்களில் கனமழையும் ஒரு சில இடங்களில் சற்றே மிக கனமழையும் பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நாமக்கல், சேலம், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் திருப்பத்தூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பார்த்திங்கன்னா இன்று பரவலான இடங்களில் கனமழை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. தென் மாவட்டங்கள் மற்றும் வடக்கு உள் மாவட்டங்கள், மத்திய உள் மாவட்டங்களில் பரவலான இடங்களில் இன்று கனமழை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. கடலோர பகுதிகளில் மழை வாய்ப்புகள் குறைவு. இது முழுக்க பார்த்திங்கன்னா உள் மாவட்டங்களில் மட்டும் மழை காணப்படும். இன்றைக்கி இன்னும் எடுத்துக்கொள்ளும் போது வேலூர் மாவட்டம், ஆற்காடு பகுதி, ஆரணி, அதே போல் பார்த்திங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்டம், வாலாஜாபாத், அரக்கோணம் பகுதி, நம்ம வந்தவாசி உள்ளிட்ட இடங்கள்லையும் நல்ல மழை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஊத்தங்கரை, கிருஷ்ணகிரி, ஜோலார்பேட்டை, மேட்டூர், எடப்பாடி, சங்ககிரி, வெள்ளக்கோவில், தாராபுரம், பழனி, கொடைக்கானல் உள்ளிட்ட இடங்களிலும் இன்று கனமழை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் நம்மளுடைய தஞ்சாவூர் மாவட்டத்தும் திருச்சிக்கும் இடைப்பட்ட பகுதியில் இன்று நல்ல மழை காணப்படும். இந்த கீரனூர் சரௌண்டிங், அதே போல் பார்த்திங்கன்னா நம்மளுடைய லால்குடி உள்ளிட்ட இடங்களிலும், கந்தர்வக்கோட்டை உள்ளிட்ட இடங்களிலும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நல்ல மழை பதிவாகக்கூடும். நம்மளுடைய கள்ளக்குறிச்சி மாவட்டம், கள்ளக்குறிச்சி, சின்னசேலம், சங்கராபுரம் உள்ளிட்ட இடங்களிலும், திருக்கோவிலூர் உள்ளிட்ட இடங்களிலும் நல்ல மழை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பெரும்பாலான இடங்களில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நல்ல மழை பதிவாகக்கூடும். இந்த இடங்கள் மட்டும் இல்லாமல் இதை தாண்டி பல இடங்களில் மழை காணப்படும். நம்ம ஷார்ட் பீரியடாக இந்த சுற்றுப்பகுதியும் நம்ம காமிச்சிருக்கோம்.
மாலை மழை மேகங்கள் உருவான பிறகு இன்னும் நமக்கு தெளிவான விளக்கங்கள் தெரிய வரும். இது மட்டும் இல்லாமல் இந்த எல்லையோர பகுதிகளான ஆந்திரா மற்றும் கேரளா எல்லையோர பகுதிகளில் மழை தீவிரமாக இருக்கக்கூடும். இன்னும் ஆந்திரா எல்லை பகுதியில் மழை அதிகமாக இருக்கிறதான வாய்ப்புகளும் தென்படுகிறது. ஆந்திரா எல்லையோர மாவட்டங்கள் சற்று எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. மழையின் தீவிரம் அதிகமாக இருக்கக்கூடும். IMD தரப்பிலிருந்து, அதாவது இந்திய வானிலை மையம் தரப்பிலிருந்து ஒரு அறிவிக்கை வந்திருக்கு. அதாவது 16ஆம் தேதியிலேருந்து 18ஆம் தேதிக்குள்ளே அக்டோபர் மாதம் நம்மளுடைய வடகிழக்கு பருவமழை தமிழ்நாட்டில் தொடங்கும்னு ஒரு அதிகாரப்பூர்வமான அறிவிக்கை நேற்று வந்திருக்கு. இது ரொம்ப ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு செய்தியாக இருக்குது. பார்ப்போம் எப்படி இருக்குங்கிறது. அது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய நாட்கள் கொங்கு மண்டலங்களுக்கு சிறப்பான மழை உண்டு. அக்டோபர் மாதம் வரலாற்று காணாத நல்ல மழை பதிவாகக்கூடும். இந்த ஒரு வீடியோ பதிவு நம்ம இதோட முடிச்சுக்கிறோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கேள்வி இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அனைத்து கேள்விகளும் பதில் தரப்படும். மீண்டும் அடுத்த வீடியோ பதில் சந்திப்போம். தொடர்ந்து இணைந்தீர்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.